விட்டு மனிதனை விட்டு என்னத்தா எங்கடா கிளம்பிட்டே? சும்மா அப்படியே சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன். அட்ஜஸ்ட் பண்ண போறியா? கரெக்டா கேக்குறா. அட்ஜஸ்ட் பண்ண போகல, பர்ச்சேஸ் பண்ண போறேன். அப்படியா? அது பச்சரிசிமா. அட இது நம்மளோட டம்மி பீஸாவுல இருக்கு. அப்ப கேமை இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஷேக் பாய். இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ வீக்கெண்ட் ஷாப்பிங் எப்போதுமே வாரம் இருக்கும். இன்றைக்கி ஃபேமிலியோடு வந்திருக்கேன். எங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு மார்க்கெட்டு, அது வந்து பேர் பிரஸ்டன் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இந்த சிட்டி. ஸோ இதில் என்ன சிறப்பம்சம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் இப்போ சொல்லலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இதோட வரலாறு என்னென்னா, 1969 அக்டோபர் மாதம் மேயர் லார்கின் அவங்களால அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த பிரஸ்டன் மார்க்கெட்டு. 1970ஆம் ஆண்டு இதை வந்து துவங்கிட்டாங்க. ஸோ நம்ம ஊர் காய்கறிலாம் நிறையவே இங்கே கிடைக்கும். கார் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ கார் இல்லாதவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும். பிரஸ்டன் மார்க்கெட் ரொம்ப வந்து ஈஸி அக்சஸ். ஏன்னா அதுக்கு பக்கத்தாப்புலேயே வந்து ஒட்டுன மாதிரியே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஓகே, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோடனே மார்க்கெட்டுக்கு நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் ஃபுட் ஸ்டால் இருக்குது, நிறைய விதவிதமான ஸ்டால்ஸ் கடையெல்லாம் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். சி என்ன வெயில்! இதை பார்த்தீங்கன்னா ஹாட் ஜாம். இது ரொம்ப வருஷமாக இது வித்துட்ருக்காங்க. ஹாட் ஜாம் ஆக்சுவலாக டோனட்ஸ் வந்து இருக்கும், ஜாமை ஸ்டஃப் பண்ணி. இதை நான் வந்தால் இங்கே ஆக்சுவலாக நானுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன், ஃபேமிலிக்கும் வாங்கி கொடுப்பேன். ஸோ அது ஃபுல் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம்னா கடைசியாக வாங்குகிறோம். அது நாங்கள் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்கள், 1 கிலோ பிங்க் லேடி ஆப்பிள்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து 1 கிலோ 4 ரூபா 99 காசு. நியர் அபவுட் நம்ம ஊருக்கு 225 ரூபா கிட்ட ஆகுது. ஆக்சுவலாக வந்து இந்த மார்க்கெட்டில் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். சில நல்ல எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்லாம் இருக்குது. இதோட விலை வந்து ஒரு $3.50 $3 தான் இருக்கும். இது கொஞ்சம் குவைட் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதனால் இங்கே இப்போ இது வாங்க வேணாம். முட்டை, இந்த பார், கேவலம் ஒரு முட்டைக்காக உன் உயிர் இழக்க தயாராயிட்ட. முட்டை பெருசா இல்ல உன் மூச்சு பெருசான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்க. ஒரு ட்ரே வந்து $12. ஆக்சுவலாக 30 முட்டை ஒரு $12 இங்கே விற்கிறாங்க. இது வந்து ஃபார்ம்லேருந்து வந்து அவங்களே வந்து ஃபார்மஸியாக வந்து எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பாருங்கள், இதே மேண்ட்ரின் $2.59. இப்போ ஜஸ்ட் ஒரு ஆப்போசிட் கடை அந்த இடத்துல நான் பார்த்தேன் இல்லையா, அது எவ்வளோ பாருங்கள், $4.49. இப்போ $4.49. ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்த்தீங்களா? எய்த்த கடையிலேயே எவ்வளோ வந்து வித்தியாசமாக இருக்காது. சேம் குவாலிட்டி தான், ஆனால் அதே என்னடா புத்தலாட்டது, சேம் குவாலிட்டி தான், ஆனால் அதே வந்து வித்தியாசம் ஜாஸ்தியாக இருக்குது. ரெட் கேப்சிகம் தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. கொடமிளவா இது பார்த்தீங்கன்னா கிலோ வந்து $5 போட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே. க்ரீனை விட ரெட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். தக்காளி பாருங்கள், தக்காளி 1 கிலோ வந்து $4.49. கிட்டத்தட்ட $200 தக்காளியோட பிரைஸ் ஆகுது. அது என்ன அண்ணே, 1 கிலோ தக்காளி 500 ரூபாய். 1 கிலோ தக்காளி 500. இங்க பாருங்க, பச்சை ஆப்பிள், பச்சை நிறம். இது நல்லா இருக்கும். இதுவும் அதே விலை தாங்க, $2 கிட்ட. என்ன விலை இதெல்லாம்? எதை எடுத்தாலும் 2 ரூபாடா. எதை எடுத்தாலுமா?
ஏன்டா எத்தனை தடவை சொல்றது ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு 2 ரூபா கொடுத்து தொலைஞ்சிட்டு போங்கடா. எக் பிளான்ட் நம்ம ஊர் இது பாருங்க, கத்திரிக்காவை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. ஆனால் நல்லா பாலிஷாக அழகாக இருக்குது. சின்ன சின்ன உள்ளதும் நம்ம ஊரில் பர்பிள் கலரில் இருக்கணும், அதுவுமே இருக்குது. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இதை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து $8.99. கிட்டத்தட்ட 450 கிட்ட போட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இங்கே. பட் எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாகவே மலிவாகவே கிடைக்கும். ஸோ இதை நாங்கள் வாங்கி, ஆனால் கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. இது கொத்தமல்லி இலை இதே 2 ரூபா தான். இது 2 ரூபா. இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. $1.50 தான் ஆக்சுவலாக விலை. ஐ மீன் $1.50 தான் வரும். பட் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஃப்ரெஷ் இஞ்சி கிலோ வந்து $15.99. 750-800 ரூபா கிட்ட ஆகுது. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வாழைப்பழம் இங்க பாருங்க, இது கேவெண்டிஷ் வாழைப்பழம்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல கேவெண்டிஷ்னு சொல்லுவாங்க. எப்படி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து குயின்ஸ்லாண்டில் தான் இது வந்து வருது ஆக்சுவலாக. ஸோ ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா $4 கிட்ட. இதே பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு $2.50 வரும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. பட் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, இருந்து இவங்க எக்ஸ்பென்சிவாக வச்சுருக்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்ப்போம். தேவையானதை வாங்கிக்குவோம், தேவையில்லாத நம்ம வேறு இடத்துல வாங்கிக்குவோம். அடுத்தது பாருங்கள் மக்களே, செடி கொடிகள். இங்கே பாருங்க, லெமன் செடி எப்படி இருக்குது பாருங்க, அழகா ஆரஞ்சு லெமனு எல்லாம் செடியெல்லாம் இருக்குது பாருங்கள். விதமாக இருக்குது பாருங்களேன். என்னென்ன பூக்கள்லாம் வச்சு எவ்வளோ இதாக பண்ணுறாங்க. $5 $20. இது பாருங்க, 3 for $10 வச்சுருக்காங்க. டொமேட்டோ, ரோமன் டொமேட்டோ, ஸ்வீட் பைட் டொமேட்டோ, ஒரு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். பிக் எல்லோ கலர் டொமேட்டோ. இப்படி டொமேட்டோவிலே அவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். $10க்கு 3 ஐட்டத்தை வாங்கி நம்ம வைக்கலாம். சார் இதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி எவ்வளோ கிராம் தெரியுமா? 250 கிராம், 1/4 கிலோ. ஓகே, இது வந்து $2. ஒரு 2 வாங்க போகிறோம் $4. இது வந்து சீப்பாக போட்டிருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டி. ஆஸ்திரேலியாவில் எது இருக்கோ இல்லையோ ஃப்ரூட்ஸ் ரொம்ப வந்து நல்லா இருக்கும், நல்ல குவாலிட்டி. இது வந்து ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். ஸோ மக்கள் எல்லாமே நல்லா சாப்பிடலாம், விரும்பி சாப்பிடலாம். இப்போ நான் இந்தியா போனப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொள்ள விலையாக இருந்துச்சு. இது வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்குது. ஓகே, பார்ப்போம். அது நீ என் கூடயே மார்க்கெட்டுக்கு வர்றிய, என் மேல நம்பிக்கை இல்லாம தானே? இங்க பாத்தீங்களா, குக்கும்பர் 99 காசு ஒரு கிலோ. புரிஞ்சதா? ஓகே, 99 cents is a very kilo, very cheapest. I never see every year here. இங்க பாத்தீங்களா, துரியான் பழம். துரியான் வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது பார்க்குறப்ப பலாச்சொல்ல மாதிரி இருக்கும், ஆனால் செம்ம நாற்றடிக்கும். ஆனால் டேஸ்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும், செம்ம முள். அந்த மாங்காவெல்லாம் அருமையாக இருக்குது. $10.99 கிலோவே போடுறாங்க. கிலோ வந்து $10 பாருங்கள். நம்ம ஊரில் இந்த மாங்காவை எப்படி இந்த கல் விட்டு அடித்து எடுத்து சாப்பிட்டு போயிட்டு இருப்போம். இங்கெல்லாம் முடியுமா? வெளிநாட்டிலேருந்து வந்து தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எங்கள் ஸ்கூலில், நான் படித்த ஸ்கூலில் ஒரே மாமரமாக இருக்கும். அந்த மாமரத்தில் கல்லை விட்டு எரிஞ்சு அடித்து சாப்பிட்றது வந்து தொங்கிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ இதாக எக்ஸ்பென்சிவாக இருக்குது பாருங்கள். இருக்கிற போது அது அருமை தெரியல. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நடந்து வா. நங்குன்னு ஐயம்மா, ஐயா வேலை செய்யறா என்னமா வருது? என்னன்னு தெரியுதா இல்லையா? வாழை இலை. இங்கெல்லாம் வாழை இலை வந்து நம்ம வந்து பேக்கில் தான் வந்து இருக்குது. விலை பார்த்தீங்கன்னா $5 கிட்ட ஆகும். நம்ம ஊரில் அழகாக பறித்து நம்ம சாப்பிடுவோம், போட்டு விலையை போட்டுக்குவோம். இங்கே பாருங்கள், கருவேப்பிலையை பாருங்கள். கிட்டத்தட்ட கருவேப்பிலை இந்த சைஸ் ஒரு 100 கிராம் இருக்குமா, 100-150 கிராம் இருக்கும். இப்போ விலையை பார்த்தீங்கன்னா $2 100 ரூபா. என்ன சார் வேணும்? ஒரு அரை கிலோ காரா புந்தி வேணும்.
ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்தீங்களா எவ்வளோது $4 கிலோ, ரொம்ப அதிகம். எங்கள் ஏரியாவில் கிளென்ட்ராயில் 90 காசு தான் ஒரு கிலோ. அங்கே வாங்க மக்களே. கரும்பு பார்த்தீங்களா அழகாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆனால் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்காது. இந்த பாரு ராஜா, உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்துக்கு இருக்காது. ஸோ பொங்கல் வர்றப்ப தான் நிறைய இந்தியன் கிராசரிஸில் இது இருக்கும், அங்கே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம இப்போ வேணாம், நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். எவ்வளோ கீரைகள்லாம் இருக்குது பாருங்கள். அப்படியே கீரையெல்லாம் பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் பொக்கு காலை எல்லாம் இருக்குது. நம்ம விதவிதமான நேம் இருக்குது தவிர்த்து டிஃப்ரெண்ட் நேம் தான். பட் ஆனால் இதோட நான் பெருசு ஓகேவா. இது வந்து மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி உள்ளவங்க கண்ட்ரியில் உள்ளவங்க எல்லாருக்கும் இது வந்து நிறையா அவங்களோட யூசேஜுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும். ஆக்சுவலாக தாய்லாண்ட் ரைஸ் எல்லாமே இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது வாங்க, இது வந்து இது வந்து மீட் செக்ஷன்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இது எதுவுமே ஹலால் கிடையாது. ஹலால் சாப்பிட்றவங்க தயவுசெய்து இங்கேலாம் வந்து மீன் இது கறி கோழிலாம் வாங்கிடாதீங்க. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. கீரை ஏரியா அதெல்லாம் இப்போ நம்ம இந்த கோஸ்லிமா டேஸ்ட் பண்ண போகிறோம். ஒன்றே டேஸ்ட் பண்ணோமா. ரொம்ப என்ன வடையா, மசால் வடை தாயா, அருண்சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. பார்த்தீங்களா 83.60 வரைக்கும். மச்சான் மச்சான் என்ன உங்களெல்லாம் விட்டு பிரியணும்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கவலையா இருக்கு மச்சான். எனக்கு தான் கவலையா இருக்குது. Yeah.